வணக்கம் மக்களே. நாம் இப்போது எக்ஸல் சூப்பர் யூசர் ப்ரோக்ராமில் 13வது நாள் இருக்கோம். லாஸ்ட் ஒரு 5 கிளாஸ் வந்து பைவட் டேபிளை ஒட்ட கற்றுருப்போம். ஸோ இல்லை பைவட் டேபிள் திகட்ட அதை கற்றுருப்போம். அது எல்லாத்தையும் தயாரித்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நான் கொஞ்சம் பேர் தான் வீடியோ பார்க்குற மாதிரி தெரியுது. அதில் தயவு செஞ்சு தமிழில் நான் வீடியோ போடுறது பர்பஸே வந்து உங்கள் எல்லாருக்கும் புரியணும். இல்லைன்னா நான் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இங்கிலீஷில் இருக்கும்போது தமிழ் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அப்படிங்கிறதுனால தமிழில் தனியாக வீடியோ போடுறோம். தயவு செஞ்சு தமிழ் வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் தனியாக இதுக்கு ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் ஒரு மணி நேரம் டெய்லி சாயந்தரம் எடுத்து இதுக்கு நான் போடுறேன். இன்னொரு 12 மணி நேரம் கிளாஸ் நமக்கு எக்ஸலில் இருக்குது. இன்னி இல்லாமல் இந்த வாரத்தில் நான் இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமை இருக்கும். ஸோ இன்னும் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு கிளாஸ் வரும் இந்த வாட்டி. அடுத்த வாரத்துலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாஸஸ் முன்ன பின்ன இருக்குது. ஏன்னா 2-3 யூஎஸ் கிளாஸஸ் நான் எடுக்க போகிறேன். அதனால் ஒன்று மார்னிங்கே இந்த கிளாஸஸ் முடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அப்டேட்ஸ் எதுவும் பிரேக் பண்ணாமல் போடுறதுக்கான முயற்சி பண்ணுறேன். இந்த வாரத்தில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து அடுத்த வாரம் பண்ண போகிற ஒரு 3-4 கிளாஸை முன்னாடியே போட்டேன்னா அடுத்த வாரம் பண்ணும்போது உங்களுக்கு அது கஷ்டமான பாயிண்ட்டாக இருக்காது. நான் அந்த கான்டென்ட்டையும் முடிஞ்ச ஆட் பண்ணி போட்டு விட்டுறேன். ஸோ இன்றைக்கி நாம் வந்து நம்மளோட ரிப்பன் ஃபங்க்ஷன்லேருந்தும் பைவட் டேபிள்லேருந்தும் கொஞ்சம் நகர்ந்து ஃபார்முலா லெவலில் வரப்போம். அகைன் ஃபார்முலா லெவலில் வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நாம் முன்னாடி இதை பார்த்துருப்போம். நம்மளோட கிளாஸ் 9ல் எங்கே இன்டராக்டிவ் டேஷ்போர்டுன்னு ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது சம் இஃப் கவுண்ட் இஃப்னு 2 விஷயத்தை கற்றுருப்போம். அங்கே பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு மேக்ஸ் இஃப் மின் இஃப்னு 2 சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் சம் இஃப் கவுண்ட் இஃப் ஆவரேஜ் இஃப் மேக்ஸ் இஃப் மின் இஃப் பார்க்க போகிறோம். இதில் நான் எடுக்க போகிற டேட்டா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் நம்ம டேபிள் க்ரியேஷன், நேம் மேனேஜர் க்ரியேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூனிக் சார்ட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படி, இது எல்லாமே நம்ம இங்கே பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி. இது எல்லாமே நம்ம ஒன்று விடாமல் பார்க்க ஆரம்பிப்போம். இது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதுக்கு நான் ஆல்ரெடி நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற டேட்டா தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். புதுசாக ஒன்றும் டேட்டா கொண்டு வரல. ஸோ பழைய டேட்டாவே கொண்டு வந்திருக்கேன். ஆனால் இது கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரேஞ்ச் டேட்டாவாக இருக்கும். நம்ம மற்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பேசியாக பண்ண போகிறேன். இதை பற்றி நீங்கள் திரும்ப ஒரு வாட்டி ரீகால் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம கிளாஸ் நம்பர் 7 அண்ட் கிளாஸ் நம்பர் 9 மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட இந்த வீடியோட லிங்கை போடுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஐ கார்டு நம்ம இந்த வீடியோ ரன் ஆகும்பொழுதே முதல்ல எடுத்த உடனே நான் ஃபஸ்ட்டு ஒரு 0 மினிட்லேயோ இல்லை 2 மினிட் 1 மினிட் டைம் லைன்லேயோ அந்த ஐ கார்டை போட்டுறேன். ஐ கார்டை பார்த்துட்டதுக்கப்புறம் இந்த வீடியோ ஆரம்பிச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இதிலேயே வந்து இஃப் எஸ் பார்க்க முடியுமான்னு தெரியல. நான் இஃப் எஸ் நான் பார்க்கல. அதனால் இஃப் அண்டு ஆர் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் இஃபும் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த கிளாஸ் தான் பார்ப்போம். நமக்கு டைம் இல்லை. காத்தால் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைம் டைட் ஆகிட்டு. அதனால் நான் இந்த வாட்டி உங்களுக்கு எடுக்கும்பொழுது கொஞ்சம் இது ஒரு 5-6 நிமிஷம் முன்னாடி முடிப்பேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நமக்கு இந்த கிளாஸ் ஆயிரும். அதனால் இதை நம்ம எடுக்கும்பொழுது இந்த பாட்டு மட்டும் இன்றைக்கி யோசிக்க ஆரம்பிக்கும். நான் இதை திரும்ப இதிலே உட்காந்து நிறைய பேச வரும்ல. ஸோ நம்ம அடுத்த டாபிக் போயிடுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கோட டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்கேன் தனியாக. இங்கே நான் இந்த டேட்டாவை காப்பி எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த டேட்டாவை நான் மறுபடியும் நான் பின்னாடி அடுத்த வரப்போகிற எல்லா டேட்டாலையும் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் இந்த டேட்டாவை நான் காப்பி எடுத்துகிட்டு அதுலேருந்து யூஸ் பண்ணால் பெட்டராக நினைக்கிறேன். நல்லா ரைட் கிளிக் பண்ணி மூவ் ஆர் காப்பி போட்டு இதை புது ஒரு ஒர்க் புக்கில் போட்டு அதில் இந்த டேட்டா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த டேட்டா ஷீட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா நமக்கு இதுக்கு இந்த டேட்டா ஷீட் தேவைப்படாது. இப்போ நான் இது என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு லாஜிக் பார்க்க போகிறோம். மேக்ஸ், அதுக்கப்புறம் இஃப், அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் மின் இஃப்னு போட்டுடுறேன். ஸோ இந்த டேட்டாவில் நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணும்பொழுது நம்ம பண்ண போகிற வித்தியாசம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா நமக்கு டிஃபால்ட்டாக எக்ஸலில் கிடையாது. ஸோ நான் இப்போ பண்ண போகிற மேக்ஸ் இஃப் ஆகட்டும், மின் இஃப் ஆகட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஃபால்ட்டாக நமக்கு எக்ஸலில் கிடையாது. அதே மாதிரி இந்த டேட்டா வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம பழைய ஃபைல்லே போட்டோம்லாம் நினைக்கிறேன். ஏன்னா காத்தால் போடும்போது பழைய ஃபைல் தான் போட்டேன். அதனால்
பழைய ஃபைலை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைல் நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸ் நம்பர் 9ல் இந்த ஃபைல் வச்சுருப்போம். இப்போ நான் இந்த ஃபைலை நான் 13th ஃபைலாக அதை யூஸ் பண்ண போகிறேன். இது மறுபடியும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட டேட்டா செட்டுக்கு இங்கே வந்துடுவோம். ஸோ கிளாஸ் 9 ஃபைலில் நான் யூஸ் பண்ண இஃப் சம் கவுண்ட் ஆவரேஜ் அப்படிங்கிற அதே டேட்டாவில் இப்போ நான் மேக்ஸ் இஃப் மின் இஃப்னு 2 விஷயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். அங்கே நம்ம இதை முன்னாடியே ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்துட்டோம். அதனால் இது நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிற விஷயம். இது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாகலாம் பார்த்துருப்போம். அப்படியே இதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஒரு தடவை கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கர்சரை கொண்டு வந்து கீழே வச்சுக்கிறேன். ஏன்னா நம்மளோட ஃபில்டர் இங்கே இருந்தால் நல்லா நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்தோடனே இதை மேக்ஸு அதுக்கப்புறம் இஃப் நான் உள்ளுக்குள்ளே போட்டுக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி தனியாக இது ரெட்ட ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், ஒத்த ஃபார்முலா கிடையாது. நம்ம இஃப் தனியாகவும் மேக்ஸ் தனியாக யூஸ் பண்ணுறோம். நம்ம இந்த டேட்டா செட்டில் ஆல்ரெடி நமக்கு எல்லாமே நேம் மேனேஜ் எல்லாமே இருக்கும். அதனால் நான் இதை பெருசாக உட்காந்து யோசிக்க போகிறது கிடையாது. இந்த ஃபார்முலா ரெண்டும் காட்டணும் அப்படிங்கிறதுனால இதை காட்டுறேன். நான் இப்போ இந்த ஆவரேஜ் ஃபங்க்ஷனை எடுத்துடுறேன் நம்ம லிஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு. ஏன்னா நமக்கு இந்த ஃபைல் நான் புதுசாக உங்களுக்கு லாஸ்ட் டைம் அனுப்பிச்சிட்டேன். அதனால் இப்போ திரும்ப அந்த ஃபைலை அனுப்பும்பொழுது இந்த ஃபைல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நான் ஃபார்முலா ஒரே மாதிரி தான் இருக்க போதும். நான் மேக்ஸுக்கு எல்லாம் மின் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் அந்த வித்தியாசம் நமக்கு இங்கே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஹையஸ்ட் வேல்யூ எவ்வளோ தான் தெரியணும். இஃப் கண்டிஷன் போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு நேம் மேனேஜிங் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ரீஜன் வந்து கோயம்புத்தூரில் எவ்வளோ சேல் நடந்திருக்குன்றதை பார்க்குறோம். அதனால் நான் என்ன பண்ணேன்னா ரீஜன் அப்படிங்கிற அந்த டேட்டாவை கற்றுக்கிறேன். அது என்னோட லாஜிக்கல் டெஸ்ட்டில் இது வந்து ரீஜன் சியாக இருந்ததுன்னா என்ன பண்ணேன் அப்படின்னா நம்ம சேல்ஸ் இவ்வளவோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் க்ளோஸ் ஆகும். அடுத்தது க்ளோஸ் பண்ணும்போது மேக்ஸ் இஃப் கண்டிஷன் ஓப்பன். இப்போ என்ட்ரு கொடுத்தோடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஹையஸ்ட் சேல்ஸ் எவ்வளோ நடந்தது ஆர் அந்த கோயம்புத்தூர் ரீஜனில் மேக்ஸிமம் சேல்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம சட்டுன்னு பார்த்துட முடியும். ஸோ நான் போட்ட ஃபார்முலா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நான் மேக்ஸுக்கு அப்புறம் இஃப் நம்ம சம் இஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரீஜன் கிரைட்டீரியா சேல்ஸ் போட்டிருப்போம். அதே விஷயத்தை இங்கேயும் போடுறேன். ஆனால் என்ன ஒன்றுனா நம்ம கவுண்ட் இஃப் சம் இஃப்ல போடும்போது ஈக்குவல் டு அப்படிங்கிற சிம்பிளை போட்டிருக்க மாட்டோம். இங்கே நம்ம ஈக்குவல் டு சிம்பிள் போட்டு ஏன்னா அதை மேட்ச் பண்ண இஃப் கண்டிஷனில் நான் மேட்ச் பண்ணுறேன் லாஜிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறதுனால மேட்ச் பண்ணுறது தான் அந்த ஈக்குவல் டு போட்டிருக்கேன். மற்றபடி கண்டென்ட் வைஸ் அதே தான் எடுத்திருக்கேன். இதே லாஜிக் தான் நான் அடுத்தது மின்லையும் போட போகிறேன். மின்னில் வந்துடுறேன். மறுபடியும் இஃப் எடுத்துக்கிறேன். இஃப் எடுத்ததுக்கப்புறம் இங்கேயும் அதே மாதிரி ரீஜன் வந்து ரீஜன் சியோட மேட்ச் ஆகுதா பாரு. மேட்ச் ஆச்சுன்னா சேல்ஸோட வேல்யூ எடுத்துக்கோ. சேல்ஸில் எனக்கு என்ன கொடுன்னா மினிமம் சேல்ஸோட வேல்யூ இவ்வளோ கொடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது நம்ம கோயம்புத்தூர் நடக்கிற மினிமம் சேல்ஸ். கோயம்புத்தூர் எடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மினிமம் சேல்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துடலாம். இதில் வந்து நான் மினிமம் சேல்ஸ் அப்படிங்கிறத எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ லிஸ்ட்டை நான் ட்ராப் டவுன் எடுத்துக்கிறேன். இதில் மினிமம் சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பார்க்கலாம் இங்கே. ஸோ 38,999 மேக்ஸிமம் சேல்ஸும் நம்ம இந்த லிஸ்ட்லேயே பார்த்துடலாம். 139,900. ஸோ நம்ம இது ஒரே ஸ்க்ரீனில் ரெண்டுத்தையும் பார்க்குறதுக்கான வாய்ப்பு நம்ம கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். இது நம்மளோட மேக்ஸ் இஃப் மீன் இஃப் நம்மக்கிட்ட இல்லாத ஒரு ஃபார்முலா. ஆனால் நம்ம மேக்ஸ்னு ஒரு ஃபார்முலா தனியாக உண்டு, இஃப்னு ஒரு ஃபார்முலா உண்டு. அதனால் அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி நான் இந்த போர்ஷன் போட்டிருக்கேன். இது நான் நம்ம 13th ஃபைல் நம்ம இதை ஆட் பண்ணுறதுனால கிளாஸ் 13-25 கொடுக்குறேன். நமக்கு இந்த ஃபைல் அங்கேயும் ஒரு காப்பி இருக்கட்டும். பழைய காப்பியில் நமக்கு இந்த இடத்துல ஆவரேஜ் மேக்ஸ் இஃப் இருக்கிற இடத்துல ஆவரேஜ் இஃப் இருந்திருக்கும். இப்போ புதுசாக நான் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா இதே ஃபைல் மறுபடியும் அனுப்புகிறேன். ஆனால் ரீநேம் பண்ணியிருக்கேன் கொஞ்சம். அதனால் உங்களுக்கு இங்கே வரும்போது மேக்ஸ் இஃபோட ஃபார்முலா எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துடலாம் இங்கே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பண்ண போகிற லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 9ல் யூஸ் பண்ண போகிற விஷயத்தை பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம கிளாஸ் 13ல் பண்ண போகிற இந்த ஃபைல் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலாவோட பேர் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் சம் இஃப் கவுண்ட் இஃப் ஆவரேஜ் இஃப்னு ஒத்தியாக தான் இஃபை பார்த்துருப்போம். ஃபார் த ஃபஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்கேஸ் இஃப் ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2-3 கண்டிஷன் சேர்ந்து வந்தால் நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் நான் பண்ணும்பொழுது நம்மளோட டேட்டா வந்து பார்த்திங்கன்னா பிளாங்காக ஒரு ரேஞ்சாக இருக்குது. இதில் நான் லைன் ஆட் பண்ணுறது, அப்புறம் டேபிள்ஸ் ஆட் பண்ணுறது, அப்புறம் நேம் மேனேஜர் மாற்றுறது, இதெல்லாம் உட்காந்து நான் திரும்ப ஒரு சொல்ல போகிறது கிடையாது. நான் அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்து எப்படி போடுறது அதை பார்ப்போம். இதை நம்ம ஒர்க் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நமக்கு இதை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ நான் ஒரு டேட்டா எடுத்திருக்கேன். நான் ஃபார்முலா போடுறதுக்கு முன்னாடி எனக்கு தேவையான விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சுக்க போகிறேன்.
அதுக்கு என்ன பண்ணுறேன்னா முதல்ல வந்து நம்மளோட டேட்டா செட்டில் கொஞ்சம் லைன் ஆட் பண்ணிக்கிறேன் மேலே. ஏன்னா நம்ம ஒரு லைன் 2 லைன் ஆன்சர் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆன்சர் இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபார்முலா போடும்பொழுது எனக்கு ஃபார்முலாவுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மாத்திரம் இருந்தால் போதும்னு நினச்சேன்னா அதை மட்டும் தான் இங்கே போட்டு கொண்டு வந்து வைப்பேன். ஒன்று. அதே மாதிரி இந்த ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரீநேமும் பண்ணிக்கிறேன். எல்லாத்துலேயும் வந்து ரீஜன் சி, அதே மாதிரி சேல்ஸ் ரெப் சி, அதே மாதிரி கஸ்டமர் சி, அதே மாதிரி ப்ராடக்ட் சி அப்படின்னு போட்டு ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதையே வந்து கண்டிஷன் எடுத்துகிட்டு போகிறோம். நல்லா இங்கே நம்ம கண்டிஷன் கொண்டு வந்து கடைசியில் இங்கே ஏல வச்சுக்கிறேன். ஏல இருந்து நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல நான் ப்ராடக்ட் டேட்டா தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் சம் இஃப்ஸ் எப்படி வரும், சம் இஃப் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். பரவாயில்ல. இப்போ நான் இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட நேம் மேனேஜர் கிரியேட் பண்ணணும். அதெல்லாம் கிரியேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ணுறேன், ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். Ctrl T போட்டு இதை டேபிள் பண்ணிக்கிறேன். டேபிள் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக டேபிள் ஆகிடுச்சு இந்த என்டையர் டேட்டா. இதில் வந்து நான் ஹெட்டிங்கை மட்டும் ஒயிட்டாக வச்சுக்கிட்டு நல்லா பண்ணிக்கிறேன். அதனால் இதை மேனுவலாக மாற்றுறேன். நார்மலாக இது வந்து டேபிள் டிசைன்லேயே போய்ட்டு மாற்றுவோம். நான் ஃபாண்ட் கலரை மட்டும் மாற்றிக்கிறேன் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு. அதே மாதிரி இந்த என்டையர் டேட்டா மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் நேம் மேனேஜராகவும் ஆட் பண்ணிக்கிறேன். நேம் மேனேஜர் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த நேம் மேனேஜர் பேஸ் பண்ணி நான் ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டாக யூனிக் லிஸ்ட்டு கொண்டு வர போகிறேன். நேராக வரேன். நான் யூனிக் இதில் நம்ம ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் ஃபார்முலா வந்து லிட்டரலாக அல்டிமேட்டாக எனக்கு என்ன வேணுமோ அந்த ஃபார்முலா எழுதிடுறேன். எழுதிட்டு ரீஜன் எழுதிடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டேட்டா வந்துடும். இங்கே அதே மாதிரி ஈக்குவல் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் சார்ட்டு, யூனிக்கு, அதுக்கப்புறம் சேல்ஸ் ரெப்பு, அதே மாதிரி சார்ட்டு, யூனிக்கு, கஸ்டமர், அதே மாதிரி சார்ட்டு, யூனிக்கு, ப்ராடக்ட். என்னோட எல்லா இன்ஃபர்மேஷன் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வர ஆரம்பிச்சிச்சு. இதில் நான் காத்தால் பண்ணும்போது ஒரு சின்ன இஷ்யூ எனக்கு வந்துச்சு நான் போடும்போது. அதனால் இதில் கொஞ்சம் கவனமாக நம்ம போட அமைப்போம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே டேட்டா வேலிடேஷன் கொண்டு வர போகிறேன். ஸோ அப்போ இது டைனமிக் டேட்டாவாக மாறிடும். இதை நான் Alt DL அப்படிங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட் மூலம் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு லிஸ்ட்டு போட்டுக்கிறேன். இங்கே வந்தோடனே நம்ம டேட்டா என்னன்றதை பார்த்து இந்த டேட்டா மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படி நான் ஓகே கொடுத்துறேன். ஏன்னா நான் அதில் சம்டைம் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் செலக்ட் பண்ணிடுறேன். சம்டைம் அது பாதி வருது பாதி வரல. நான் ஓகே கொடுத்துட்றேன். மறுபடியும் சரியாக பண்ணியிருக்கேன்னு செக் பண்ணுறதுக்கு மறுபடியும் இங்கே கர்சர் வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே வருது எனக்கு இங்கே. ஸோ Alt DL போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த A2 to A6 எனக்கு வருது. இதே மாதிரி எல்லாத்தையும் சரியாக வருதான்னு ஒரு செக் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த பாயிண்ட் போங்க. ஏன்னா நேற்று நான் காத்தால் பண்ணும்போது எனக்கு நான் எடுக்கும்போது சரியாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் ரன் த்ரூ பண்ணும்போது எனக்கு இது சரியாக வரல. நான் அது ஒரு டேட்டாவாக போடும்போது நான் மாட்டினேன். எனக்கு வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் க்ரியேட் ஆச்சு, இல்லைனா முதல் லைன் மட்டும் தான் செலக்டே ஆச்சு. அதனால் எல்லாமே வருதான்னு ஒரு தரம் பார்த்துட்டதுக்கப்புறம் அடுத்தது பண்ணுறது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் லிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வரும். அதே மாதிரி எல்லா சேல்ஸுக்கும் வருவாங்க, கஸ்டமர் எல்லாம் வருவாங்க, எல்லாமே இருக்கும். பர்ஃபெக்ட். நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்தோடனே அழகு 2020 மொபைல்ஸு ப்ராடக்ட் வந்து ஆப்பிள் 50. இந்த கண்டிஷன் தான் நான் உங்களோட சம் இஃப்ஸ், கவுண்ட் இஃப்ஸ், ஆவரேஜ் இஃப்ஸ், மேக்ஸ் இஃப்ஸ், மின் இஃப்ஸ் பண்ண போகிறேன். அங்கே நம்ம சம் இஃப் பண்ணும்போது நம்ம இதில் ஒரு சின்ன வித்தியாசம் நமக்கு முதல்ல வரும். நம்மளோட சின்டாக்ஸே மாறும். நம்ம சம் இஃப் போடும்போது பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் முதல்ல வந்திருக்கும், அப்புறம் க்ரைட்டீரியா போட்டிருப்போம், அப்புறம் சம் ரேஞ்ச் போட்டிருப்போம். இங்கே வரும்போது சம் ரேஞ்ச் தான் முதல் லைனாக இருக்கும். இன்னொரு வித்தியாசம் என்னென்னா சம் இஃப்ல சம் ரேஞ்ச் நம்ம வேணும்னா போட்டுக்கலாம், வேணானா விட்டுறலாம். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க நமக்கு. சம் இஃப்ஸில் அந்த மாதிரி எந்த ஒரு பாயிண்ட்டும் கிடையாது. இப்போ நான் இங்கே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இஃப்எஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா போடுறோம் அப்படின்னீங்கன்னா நம்ம இஃப்எஸ் ஃபார்முலாவில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 127 கண்டிஷன் நமக்கு எப்பவுமே வரும். இதுதான் இஃப்எஸ் ஃபார்முலாவோட ஸ்பெஷாலிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலாலையும் நம்மளால் 127 க்ரைட்டீரியா போடலாம் தேவைப்படுச்சுன்னா. நான் இந்த இடத்துல 4 தான் வச்சுருக்கேன். நம்ம நேம் மேனேஜர்லாம் போடுறதுனால இது சட்டுனே போட்டு போயிடுவோம், ரொம்ப கஷ்டப்பட மாட்டோம். இதில் நம்ம கவுண்ட் இஃப் போடும்போது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். ஏன்னா கவுண்ட் இஃபில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ரைட்டீரியா ரேஞ்சும் க்ரைட்டீரியா 1 தான் வரும். இங்கே நார்மலாக நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க சம் இஃப்ஸ் போடும்பொழுது, சம் இஃப்ஸ் போடும்போது நம்ம என்னென்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க.
இந்த இடத்துல நமக்கு நேம் மேனேஜர் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நேம் மேனேஜர் நம்ம எல்லாத்தையும் அழகாக பேர் பண்ணியிருப்போம். அதனால் தப்பான ஹெட்டிங்கை மேட்ச் பண்ண மாட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது சம் ரேஞ்சுன்னு எடுக்கும்போது சேல்ஸ் எடுத்துருவேன். அதான் என்னோட நம்பர் ஃபீல்டு. க்ரைட்டீரியா ரேஞ்சு க்ரைட்டீரியா அப்படிங்கிற பாயிண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1 க்ரைட்டீரியா 1ன்னு வருது. இதே மாதிரி க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2 எத்தனை க்ரைட்டீரியா இருக்கணும் அத்தனை க்ரைட்டீரியா ரேஞ்சும் அத்தனை க்ரைட்டீரியாவும் எனக்கு இங்கே வர ஆரம்பிக்கும். அப்போ இதை நான் ஒன்றா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என் க்ரைட்டீரியா ரேஞ்சும் க்ரைட்டீரியாவும் மேட்ச் ஆகிறது தான் கணக்கு. நம்ம இங்கே நேம் பண்ணும்போது ரொம்ப ப்ராப்பராக நேம் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் நேம் மேனேஜ் பண்ணதுனால இதில் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. நேம் மேனேஜ் பண்ணலைன்னா நம்ம செலக்ட் பண்ணும்போது ஏதாவது சொதப்பலாக செலக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே இந்த டேட்டாவை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபர்தர் கண்டுபிடி போகிறது டோட்டல் சேல்ஸு. மீதியெல்லாம் நான் உட்காந்து திருப்பி பண்ண போகிறது கிடையாது. அதே மாதிரி சேல்ஸ் கவுண்ட் இந்த 2 தான் நான் ஒர்க்கே பண்ண போகிறேன். மீதி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா போட்டு நமக்கு தேவையில்லாத ஃபில்லம் தூக்கி விட்டுறேன். இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆவரேஜ் சேல்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் மேக்ஸ் சேல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மின் சேல்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் எனக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ முதல் ஃபார்முலா மட்டும் தான் நாங்கள் கஷ்டப்பட போகிறேன். இதில் நம்ம வந்து வேணும்னா இதை நான் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் மூலமாக கொண்டு வரலாம். இப்போ நான் ஈக்குவல் கொடுத்துட்டு சம் இஃப்ஸ் அப்படின்னு நான் ஃபார்முலா போட்டதுக்கப்புறம் கண்ட்ரோலே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நமக்கு வர ஆரம்பிக்கும். இதை நம்ம ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் சொல்லுவோம். இது முன்னாடி ஒரு பார்த்துருப்போம். இது நான் அப்படியே டேப் கொடுத்துட்டே வந்தேன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா எத்தனை கண்டிஷன் வருதுன்ற கடைசி கண்டிஷன் வரைக்கும் வந்து காட்டும். 127 கண்டிஷன் நமக்கு மொத்தமாக வருங்க. இப்போ நான் பண்ண போகிறது அவ்வளோ கண்டிஷன்ஸ் கிடையாது. நான் 4-5 கண்டிஷன் போடுறேன்னா கண்டிப்பாக நம்மளோட ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு சில பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டை ப்ராப்பராக கொண்டு வர முடியாது. நான் இந்த ஃபார்முலாவுக்கு மட்டும் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் கொண்டு வரேன். இனிமேல் போட போகிற ஃபார்முலாவுக்கு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் கொண்டு வர போகிறது கிடையாது. ஸோ நேராக வரேன், ஈக்குவல் போட்டு சம் இஃப்ஸ் போட்டுக்கிறேன், போட்டு கண்ட்ரோலே கொடுத்துக்கிறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வரணும். இப்போ நான் அந்த நேம் மேனேஜரை ரீகால் பண்ணணுன்னா இப்போ நான் F3 அப்படிங்கிற பட்டன் கொடுத்தேன்னா என்னோட நேம் மேனேஜர்லாம் இங்கே காட்ட ஆரம்பிச்சிடும். நான் சேல்ஸ் எடுத்துக்கிறேன், அதான் என்னோட சம் ரேஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியா ரேஞ்சு. இப்போ நீங்கள் இது வந்து நம்ம மிக்ஸ்டு செல் ரெஃபரன்ஸ் நம்ம சொல்லித்தரும்போது நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருப்பேன். அதே தான் நான் இங்கே மறுபடியும் இங்கே இன்னொரு தரம் சொல்கிறேன். இதில் டேட்டா நீங்கள் எது முதல் எடுக்கிறீங்கன்றது முக்கியமே கிடையாது. எனக்கு போட போகிற க்ரைட்டீரியா ரேஞ்சும் க்ரைட்டீரியாவும் மேட்ச் ஆகணுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நேம் மேனேஜர் பண்ணுறதுனால முக்கால்வாசி தப்புகள் குறையும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா F3 கொடுத்துட்டு இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து எடுத்துக்க போகிறேன். முதல்ல ரீஜியன், அப்புறம் சேல்ஸ் ரெப், அப்புறம் கஸ்டமர், அப்புறம் ப்ராடக்ட் எடுக்கிறேன்னா F3 கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நான் ரீஜன் எடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என் க்ரைட்டீரியா வரும்போது எனக்கு ரீஜன் C தான் எடுப்பேன். அப்போ நமக்கு 2 டேட்டாவும் மேட்ச் ஆகும். நம்ம மேனுவலாக செலக்ட் பண்ணும்போது காலம் செலக்ட் பண்ணும்போது சொதப்பலாக செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நம்மளோட ஆன்சர் தப்பாக வரும். இந்த மாதிரி வரும்போது நமக்கு ஆன்சர் தப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன்னா கஸ்டமர் எடுத்துக்கிறேன். அப்புறம் இது நான் உல்டாவை எடுக்க ட்ரை பண்ணுறேன், கஸ்டமர் C. அதுக்கப்புறம் 3வது கண்டிஷன் எடுத்துக்கிறேன். 3வது கண்டிஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த கண்டிஷன் வந்து சேல்ஸை போகிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது எனக்கு பெரிய கண்டிஷன்னா 2 கண்டிஷனுக்கு அப்புறம் என்னோட நேம் மேனேஜர் வேறு செய்யலை. இப்போ நான் என்ன பண்ணணும்னா சேல்ஸ் ரெப்புன்னு உட்காந்து அடிக்கணும். அப்புறம் சேல்ஸ் ரெப் C அடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ண போகிற அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட், அப்புறம் ப்ராடக்ட் C அப்படின்னு வரும். இப்போ நான் டைப் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஷியல் எரர் ஒன்று வராமல் இருக்குது. ஸோ இது வராமல் இருக்க பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெஃபரன்ஷியல் எரர் வருது. ஏன் வருது? சேல்ஸு ரீஜியன் ஓகே ரேட் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ரெஃபரன்ஷியல் எரர் வரதுக்கு ரீசன் என்ன, எனக்கு ஆன்சர் இல்லைன்னு சொல்லுது. ஆன்சர் இல்லையான்னு செக் பண்ணிடுவோம். நம்மளோட ஸ்லைசரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே இதில் ரீஜியன், சேல்ஸ் ரெப், கஸ்டமர், ப்ராடக்ட் எல்லாமே வேணும். ஓகே கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் ஒன்று ஒன்றா இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ முதல்ல ரீஜன் எடுத்து சின்னது பண்ணிக்கிறேன், ஹைட்டு குறைச்சிக்கிறேன், வித்திங் இருக்கிறேன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் இந்த கலரும் பண்ணிக்கிறேன் கையோட. அதே மாதிரி இங்கே வந்துட்டு எதையும் பார்த்தீங்கன்னா ஹைட்டு அப்புறம் வித்தை குறைச்சிட்டு அளவு ஒரே மாதிரி இருந்தால் பார்க்க ஈஸியாக இருக்கும். நல்லா அளவு ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டு,
அப்புறம் கஸ்டமர். இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்தால் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்லாம் குறைச்சிடுங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்லாம் வச்சுக்க வேணாம், அது நமக்கு வச்சு ப்ரோஜனம் கிடையாது, அதனால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. என்ன பண்ணுங்கன்னா சென்னையில் அழகு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ப்ரோ மேக்ஸ் வந்து விற்றுருக்காரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2020 மொபைலுக்கு விற்றுருக்காரு. அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆன்சர் வரணும். 2020 மொபைல் மட்டும் எடுத்துக்கிங்கன்னா 2 ஆன்சர் வரணும். ஆனால் எனக்கு ஆன்சர் வரல. ஏன் வரல அப்படிங்கிறது எனக்கு சின்ன கொஸ்டினாக இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இந்த மாதிரி எரர் வரதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு தான், ஆனால் வருது. இதை நான் என்ன பண்ணுறேன், நம்ம வழக்கமாக யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நேராக வரேன், ஈக்குவல் சம் இஃப்ஸ், இதில் சேல்ஸ் மாடல் எடுத்துக்கிறேன், அப்புறம் கமா கொடுக்குறேன். மேபி நான் ஏதாவது சொதப்பலாக ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிற வாய்ப்புகள் இருக்குது, அதனால் இது வரல சரியா. அடுத்தது ரீஜியன் கரெக்டாக எடுக்கிறேன், கமா ரீஜியன் சி. ரீஜியன் சி வரும்போது ஓகே ரைட், ரீஜியன் சி அப்படிங்கிறது இங்கே இருக்குது, ஆனால் இது சரியான விஷயத்தை எடுக்கலன்னு நினைக்கிறேன், அதனால தான் திட்டுது என்ன. சரி, இதை மட்டும் ஒரே ஒரு தடவை நம்ம ரீபில்டு பண்ணிப்போம். ஏன்னா ரீஜன் சி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே சரியாக வரல. ரீஜன் சிலாம் எடுத்து கஸ்டமர் சி நான் பழைய டேட்டா உள்ளே கொண்டு வந்ததுனால நமக்கு ஏதாவது வித்தியாசமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நம்ம நேம் மேனேஜர் ஆட் பண்ணிக்கிற ஒரு தரம் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் இன்னொரு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா முதல்ல ரொம்ப ரெஃபரன்ஷியல் எரர் சொல்லிச்சு, இந்த ரெஃபரன்ஷியல் எரர் வரக்கூடாது. இப்போ வரல. அதான் நான் லாஸ்ட் டைம் எடுக்கும்போது நேம் மேனேஜர் சொதப்பிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால் எனக்கு அது சரியாக வரல. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2வது கண்டிஷனுக்கு அப்புறம் எனக்கு F3 வந்து வேலை செய்யலை. நான் உட்காந்து 3வது கண்டிஷனை டைப் பண்ணணும், 3வது கண்டிஷனோட க்ரைட்டீரியாவை டைப் பண்ணணும், அதே மாதிரி 4வது கண்டிஷனை டைப் பண்ணணும், 4வது கண்டிஷனோட க்ரைட்டீரியா டைப் பண்ணணும். சம்டைம் இது சொதப்பலாக நமக்கு இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ நான் ஓகே கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். இதை நான் அவாய்ட் பண்ணலாம் இன்கேஸ் எனக்கு வந்து என்னால் டேரெக்டாக எடுத்துக்க முடியும் அப்படின்னீங்கன்னா, இப்போ இதே ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணி அடுத்தடுத்த செல்லில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் பண்ண போகிற விஷயம் என்னென்னா, இங்கே வந்து ஃபார்முலா மட்டும் மாற்றிக்கிறேன். இங்கே வந்து சம் இஃப்ஸ்க்கு பதிலாக ஆவரேஜ் இஃப்ஸ், அதே மாதிரி இங்கே வந்துடுறேன் மேக்ஸ் இஃப்ஸ், அதே மாதிரி மின் இஃப்ஸ். நான் ஃபுல் ஃபார்மில் டைப் பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம 2 வாட்டி போட்டுனா நம்ம சொதப்பலாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இஃப், மின் இஃப், ஆவரேஜ் இஃப் எல்லாமே ஒன்றா வருது. நிஜமாக அப்படி தான் வருமா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். சென்னை அழகு ஆப்பிள் ப்ரோ மேக்ஸ் 2020 மொபைல்ஸ். ஆமாம், ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஹையஸ்ட் சேல்ஸ் வேல்யூ மாறல, ஒரே கஸ்டமர் விற்றதுனால அதே வேல்யூ நம்ம விற்றுருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ அதே தான் இருக்கும், லோவஸ்ட் வேல்யூ அதே தான் இருக்கும், ஆவரேஜ் சேல்ஸும் அதே தான் இருக்கும் நமக்கு இங்கே இருக்கிறதுனால. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சம் இஃப், கவுண்ட் இஃப் அண்ட் ஆவரேஜ் இஃப் நான் நோ டைமில் போட்டுட்டேன். இதில் கவுண்ட் இஃப்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஷார்ட் குறையும், அதனால் இங்கே வந்து கவுண்ட் இஃப்ஸ் போட்டுக்கிறேன். போட்டு மறுபடியும் இதில் நமக்கு வந்து க்ரைட்டீரியா ரேஞ்சில் தான் ஆரம்பிக்கும், சேல்ஸ் ஆரம்பிக்காது. அதனால் நான் உல்டாவை போட ட்ரை பண்ணுறேன். ப்ராடக்ட்டு ஆமாம், ப்ராடக்ட் சி, அப்புறம் கமா கொடுத்துட்டு அடுத்தது கஸ்டமர், கமா கஸ்டமர் சி, அப்புறம் கமா கொடுத்துட்டு சேல்ஸ் ரெப், கமா சேல்ஸ் ரெப் சி. நான் செலக்ட் பண்ணி நீங்கள் கீழே பார்க்கலாம், ரொம்ப சேல்ஸ் ரெப், சேல்ஸ் ரெப் சி, கமா ரீஜியன் சி. நான் என்ட்ரு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துடும். நம்ம 2 பில் தான் வந்துச்சு, முன்னாடியே பார்த்தோம். நம்ம சென்னை ஆப்பிள் ப்ரோ மேக்ஸ் 2020 மொபைலு அழகு. ஸோ நம்ம ஆன்சர்லாம் பக்காவாக இங்கே இருக்கும். நீங்கள் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணுன்னா நம்ம சம் இஃப், கவுண்ட் இஃப்லாம் போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக போடும்பொழுது நம்ம டேட்டாவை இப்படி தான் வச்சுருப்போம். அப்போ நமக்கு இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ நான் போடுறது சிங்கிள் செல் ரிப்போர்ட்டிங் ஃபார்முலா. சிங்கிள் செல் ரிப்போர்ட்டிங் ஃபார்முலா போடும்போது நம்ம ரா டேட்டாவில் போடாமல் இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற இந்த சம்மிஃப்லாம் எடுத்துடுறேன். நம்ம கம்பேரிசனுக்காக இந்த சம்மிஃப்லாம் இங்கே வச்சுருந்தேன். ஸோ இந்த சம்மிஃப் பின்னாடி இருக்கிற சம்மிஃப்லாம் எடுத்துடுறேன். ஸோ அப்போ நமக்கு இந்த டேட்டா உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா வெறும் டேட்டா மாத்திரம் தான் இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணும்போது பக்காவாக வேலை செய்யலாம். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இந்த டேட்டா மாறுறதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு உண்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ரா டேட்டா, இது இவ்வளோ பெரிய டேட்டா வரதுனாலும் நல்லா பண்ண முடியும். இதை இப்போ நான் வச்சுருக்க டேட்டா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3288 ரோ ஒரு 3288 இன்வாய்ஸ் நம்பர். ரோ நிறையா இருக்கும், ஏன்னா மேலே கொஞ்சம் கேப்லாம் விட்டுருப்பேன். இதில் நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னீங்கன்னா, இங்கே எந்த மாதம் எந்த ஊர் எடுக்கிறீங்க, எந்த சேல்ஸ் எடுக்கிறீங்க, எந்த ப்ராடக்ட் எந்த கம்பெனி எடுக்கிறீங்க, எந்த ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே நமக்கு வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை போட்ட உடனே எனக்கு திட்டுது. மதுரையில் ஹேமாவை வந்து சென்னை மொபைல்ஸ்க்கு நத்திங் ஃபோன் எதாவது விற்றுருக்காங்களா அப்படின்னா இல்லை, ஒன்றுமே விற்கலங்கிறது. நான் அதோட செக் பண்ணணுன்னா மதுரை வந்துடலாம். வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஹேமாவோட பேர் காணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர் தான் விற்றுருக்காங்க. இப்போ ஆப்வியஸாக நமக்கு தெரியும் இந்த இடத்துல நமக்கு வந்து ஹேமாவுக்கு சேல் ரோலே கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு போயிடும். இப்போ நமக்கு சரியாக தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை நம்ம இன்னும் கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறோன்னா நம்ம இன்னும் டீட்டெயிலாக போகலாம். சென்னை மொபைல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 2 போனோன்னா நத்திங் ஃபோன் 2 விற்ற மதுரையில் சென்னை மொபைல்ஸ்க்கு நத்திங் ஃபோன் விற்ற ஒரே ஆள் அழகு மட்டும்தான், ஹேமா கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 3 இடம் இங்கே பார்த்துடலாம். அதனால் ஹேமா நீங்கள் போடுறதா அது வந்திருக்காது. இதே நீங்கள் அழகு போட்டிங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆன்சர். இப்போ அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்துடும் நமக்கு. நம்ம மினிமம் மேக்ஸிமம் சேல்ஸ் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். இந்த டோட்டல் சேல்ஸ் இது 3 சேர்ந்து ஒரு டோட்டல் சேல்ஸுக்கு அந்த 3 நம்பர் நமக்கு இங்கே கவுண்டாக வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நீங்கள் செக் பண்ணும்போது என்ன டேட்டா பார்க்கணும், என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் இப்போ நான் ஃப்ளிப்கார்ட் போனேன்னா ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாரும் விற்ற மாதிரி கணக்காட்டுது. இதே நான் திருச்சிக்கு போக காமிச்சேன் அப்படின்னீங்கன்னா 2 பேர் தான் விற்றுருக்காங்க. திருநெல்வேலி போனால் 2 பேர் தான் விற்றுருக்காங்க. மதுரை போனால் 4 பேர். கோயம்புத்தூர் போனால் எல்லோரும் விற்றுருக்காங்க. சென்னை வந்தால் எல்லோரும் விற்றுருக்காங்க. இப்போ சென்னை கோயம்புத்தூர் எல்லாம் விற்கிறாங்க. ஆனால் மற்ற ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தான் விற்கிறாங்க, எல்லாம் விற்கலை அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் எதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கிறது பேஸ் பண்ணி நம்ம ஆன்சரிங்காக ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபார்முலா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சம் இஃப், கவுண்ட் இஃப், ஆவரேஜ் இஃப் ஆல்ரெடி சொல்லிட்டேன். மேக்ஸ் இஃப், மின் இஃப் பேரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இங்கே நான் 4-5 கண்டிஷன் வச்சு அதே ஃபார்முலா ரிப்பீட் பண்ணியிருக்கேன். நான் வேறு எதுவும் பெருசாக பண்ணலை. ஸோ இதில் நம்ம அடுத்த டைமென்ஷன் போக ஆரம்பிப்போம். ஸோ இஃப் 12 கொடுத்துட்டு இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். நம்ம கற்றுக்கிட்டது இஃப்எஸில் சம்மு, கவுண்ட்டு அண்ட் ஆவரேஜ் எக்ஸெட்ரா. இப்போ நான் அடுத்து பண்ண போகிற டேட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட டேட்டா செட்லேயே முன்னாடியே சொல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டேட்டா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அண்ட் நான் இஃப் எஸ் நம்ம பண்ண முடியாது, இஃப் தான் பண்ண போகிறோம். அதே மாதிரி நெஸ்டட் இஃப்பும் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா நமக்கு டைம் அவ்வளோ இருக்காது. ஆல்ரெடி இப்போ நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்துட்டேன். ஸோ இங்கே ரொம்ப சிம்பிள் இஃபில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளஸ் எஃப்எஸில் பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாம் எனக்கு எடுத்துருக்கோம். பேசிக் ஃபார்முலா மட்டும் தான் இப்போ எடுத்தேன். எடுக்கும்போது பின்னாடி நான் முன்னாடி யூஸ் பண்ண அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் திரும்ப எடுத்து ஒரு வாட்டி ரீடூ பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம டேட்டா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் அடுத்து சொல்லித்தர போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே நம்ம இன்னொரு ஒரு டைமென்ஷன் நமக்கு இதில் உண்டு. அது என்னென்னா அண்டு ஆறு அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் வரும். இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு நான் டேட்டா காத்தாலே ஒன்று எடுத்து வச்சுருந்தேன். அதே டேட்டா மறுபடியும் நான் எடுத்துக்கிறேன். அந்த டேட்டாவில் தேவையில்லாதெல்லாம் தூக்கி விட்டு நம்ம திரும்பவும் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் இது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. நான் மேக்ஸில் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஆனால் நார்மலாக இஃப் கண்டிஷன் எங்கே யூஸ் பண்ணுவோம், எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்தோன்னா பெட்டராக இருக்கும். நான் காத்தால போட்ட ஃபார்முலாவோட ஷீட் இது தான். இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 எக்ஸாம்பிள் சொன்னேன். 4 எக்ஸாம்பிளுக்கு அப்புறம் சொல்லலை. என்னோட இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பிளாங்காக விட்டுட்டேன், உங்களுக்கு நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக.
இப்போ நம்ம பண்ண போகிற ஃபஸ்ட்டு லாஜிக் என்ன அப்படின்னா, இந்த லாஜிக்கல் டெஸ்ட்டுங்கிறது நம்ம முதல்லே படிச்சிருப்போம். நம்மளோட ஃபஸ்ட்டு லாஜிக் என்ன படிச்சிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் வரும்போது லாஜிக்கல் டெஸ்ட் படிச்சிருப்போம். இப்போ நான் மறுபடியும் லாஜிக்கல் டெஸ்ட் சொல்லி தரப்போகிறேன். இப்போ நான் லாஜிக்கல் டெஸ்ட் சொல்லி தரும்போது நான் பண்ண போகிற விஷயம் ஆர் சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து லாஜிக்கல் டெஸ்ட்னா என்ன. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன ஒரு லெண்டிங் பேங்க் ஒன்று வச்சுருக்கேன். பெரிய கார்பரேட் லெவலாம் கிடையாது. எங்களுக்கு ஒரு 5-10 கோடி ரூபா இருக்குது. ஸோ 5-10 கோடி ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக பேங்கிங் லைசன்ஸ்லாம் வாங்கி, இல்லை நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியாக என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு கம்பெனி எடுத்துகிறேன். நான் பேங்கிங்கோட ரெகுலேஷன்லாம் போனேன்னா அதோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே 100 கோடி 200 கோடி இருக்கும். அவ்வளோ நம்ம பண்ணல. எங்கிட்டே 10-15 கோடி தான் மொத்தமாக காசே இருக்குது. அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அப்படிங்கிற ஒரு டைமென்ஷன் ஆரம்பிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா எங்கிட்ட ஒரு 5 கஸ்டமர் ஆல்ரெடி இருக்காங்க. இவங்கெல்லாம் எனக்கு ஆல்ரெடி எங்கிட்ட லோன் வாங்கியிருக்காங்க. திடீர்னு இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா லோன் அடிஷ்னலாக தேவைப்படுது. ஆஸ் அ கம்பெனி பாலிசியாக நான் லோன் கொடுத்துட்டேன். இந்த லோனை டாப் அப் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, டாப் அப் பண்ணுறதுக்கு இவங்களோட ரீபேபிள் கெப்பாசிட்டி இவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அதை பார்க்குறது தான் நமக்கு இந்த லிஸ்ட்டோட ப்ராசஸ். இப்போ நான் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி தான் நான் என்ன பண்ண போகிறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது லாஜிக்கல் டெஸ்ட். இப்போ லாஜிக்கல் டெஸ்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல வந்து யாருக்கெல்லாம் லோன் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, என் கிரெடிட் ரேட்டிங்கை 6க்கு மேலே இருந்தது, இல்லை 6க்கு ஈக்குவலண்ட்டாக இருந்ததுன்னா இவங்களுக்கு நான் டாப் அப் லோன் தருவேன். இல்லைன்னா இவங்களுக்கு டாப் அப் லோன் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு கஸ்டமரோட கிரெடிட் ரேட்டிங் நான் எடுத்தேன் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் 4, ஒருத்தர் 5.5, ஒருத்தர் 6.0, இன்னொரு 3.0, இன்னொன்று 6.2ன்னு இருக்குது. என்னோட கண்டிஷன் பிரகாரம் கிரெடிட் ரேட்டிங் 6 இல்லை 6க்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு லோன் அவைலபிள் உண்டு. அவங்களும் டாப் அப் பண்ணிக்கலாம். அவன் என்ன கேட்குறான், நம்மளால் எவ்வளோ கொடுக்க முடியும், அவன் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி என்னவா இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி லோனோட அமௌண்ட்டும் மாறும். இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா, லாஜிக்கல் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். நான் ஒத்த காலம் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதால ஸ்பில் எஃபெக்ட் இங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நான் நேராக வரேன், இங்கே வந்துட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு இந்த என்டர் டேட்டா செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த என்டர் டேட்டா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மேலே இருக்கிற இந்த 6.0 இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு என்டர் கொடுத்தேன்னா எனக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ நான் பண்ணது எந்த ஃபார்முலாவும் கிடையாது, வெறுமா ஒரு லாஜிக்கல் டெஸ்ட் மட்டும் இங்கே போட்டிருக்கேன். இதில் எனக்கு ஆன்சர் என்னவா வரும்னா ட்ரூ வரும். என்னோடய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, இல்லைன்னா ஃபால்ஸ் வரும். ஆனால் ட்ரூ ஃபால்ஸ்னு வச்சேன்னா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ நான் அதை டேட்டாவாக பார்க்கும்போது இது கொஞ்சம் ரீடபிளாகவும் பார்க்கவும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம இந்த லாஜிக்கல் லிஸ்ட் மொட்டையாக யூஸ் பண்ணாமல் இதை கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பெட்டர் யூசேஜ் தான் நம்ம இஃப் கண்டிஷன் மூலமாக பண்ண போகிறோம். இந்த இஃப் கண்டிஷன் மூலமாக பண்ணும்போது நம்ம பெட்டர் யூசேஜ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நமக்கு எப்போவுமே இருக்கும். நம்மளால் அழகாகவும் இதை ஒரு ரிசல்ட்டாக கொண்டு வரலாம். நான் என்ன கொண்டு வர போகிறேன், இந்த 2 கண்டிஷனை கொண்டு வர போகிறேன். யாரெல்லாம் என்னோடய வேல்யூவேஷனை 6.0 ஈக்குவலாகவோ அதுக்கு அபவாக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் லோன் டாப் அப் எக்ஸ்டென்ஷன் அவைலபிள். இது நான் ஃபுல்லாக போடணுன்னா எக்ஸ்டென்ஷன் போட்டுக்கலாம். அப்புறம் பேன் இருக்குமே அப்படிங்கிறதுனால நான் லாட்டாக எக்ஸ்ட் அப்படின்னு நான் போட்டேன். நான் எக்ஸ்டென்ஷனே போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணப்போம், இதை நான் இஃப் கண்டிஷனில் கொண்டு வரேன். இஃப் கண்டிஷனில் வரும்போது இப்போ பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்காது. நம்ம இஃப் கண்டிஷனோட ஃபார்முலா நான் இங்கே போடுறேன். நான் இதையும் நம்மளோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாங்க தான் நினைக்கிறேன். அதனால் நான் ஸ்னிப்பட் உள்ள ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். காதால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலை, உங்களுக்கு எடுத்தால் நல்லாயிருக்கும் தோணுச்சு, நல்லா எடுத்துடுறேன். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இஃப் கண்டிஷன் போடும்போது நம்ம இஃப் கண்டிஷன் இப்படி தான் வரும். இது என்ன கேட்குறோம், நம்ம முதல்ல பண்ண இந்த லாஜிக்கல் டெஸ்ட்டு தான் நான் இங்கேயும் பண்ணுறேன். இந்த லாஜிக்கல் டெஸ்ட் நான் தனியாக போட்ட முதல்ல அதோட முடிஞ்சு போச்சு. இந்த ஃபார்முலாலாம் ஒன்றும் பண்ணல, வெறும் செல் ரெஃபரன்சஸ் மூலமாக பண்ணேன். ஸ்பில்ட் எஃபெக்ட் இருந்ததுனால அப்படியே அழகாக வந்துடுச்சு. இதே லாஜிக்காக நான் இஃப் கண்டிஷன்லையும் போடலாம். ஆனால் இஃப் கண்டிஷனில் போடும்போது நான் லாஜிக்கல் டெஸ்ட்டை மட்டும் போட்டு நிப்பாட்ட முடியாது. ஸோ இஃப் கண்டிஷன் போடும்போது நான் இன்னும் ஒரு 2-3 விஷயங்கள் யோசிக்கணும். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வேல்யூ ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத நான் பார்க்கணும். என் வேல்யூ ஃபீல்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னோட வேல்யூ ஃபீல்டோட வேல்யூ ட்ரூவாக இருந்தால் என்ன வரணும், ட்ரூவாக இருந்தால் இது வரணும், ஃபால்ஸாக இருந்தால் என்ன வரணும், ஃபால்ஸாக இருந்தால் இது வரணும் அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டேன். இப்போ நம்மளோட லாஜிக்கல் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பார்த்தீங்கன்னா
இதை நான் லெஃப்ட்டில் கொண்டு வச்சுக்கிறேன். ஸோ தட் இப்போ லாஜிக்கல் டெஸ்ட் நம்ம போடுறது ஈஸியாக இருக்கும். ஓகே ரைட், பரவாயில்ல. நான் இதில் ஒரு ஏரோ மார்க் எழுத்துக்கிறேன் அங்கேருந்து. ஸோ நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணும்போது இதுதான் நமக்கு லாஜிக்காக இருக்கும். இப்போ நான் லாஜிக்கல் டெஸ்ட்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் டெஸ்ட் இது தான். இதுவே வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்னோட ஏரோட பாயிண்ட்டு இதுதான். வேல்யூ ஆஃப் ட்ரூவாக இருந்ததுன்னா நான் எடுத்துக்க போகிற டேட்டா இது. வேல்யூ ஃபால்ஸாக இருந்ததுன்னா நான் எடுத்துக்க போகிற டேட்டா இது. ஸோ மேபி நான் இதை 2 பாயிண்ட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இது எங்கேருந்து வருது என்ன வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும். ஸோ வேல்யூ ஃபால்ஸாக இருந்தால் என் டேட்டா இது அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் டெஸ்ட்டுங்கிறது நான் ஃபில் பண்ண இந்த B20 B24 வந்து எனக்கு B16க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறது அந்த லாஜிக்கல் டெஸ்ட்டோட வேலை. இதை நான் இஃப் கண்டிஷனுக்குள்ளே நான் இங்கே ஃபில்இன் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் உங்கள் டேட்டாவில் செட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டைமென்ஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ இது நீங்கள் என்ன லெவலில் கொண்டு வரீங்க அப்படிங்கிறது பியூர்லி உங்களோட டிஸ்கிரிப்ஷனாக நான் இதை வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நமக்கு வந்து நம்ம லிஸ்ட். இதை தான் நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். இஃப் கண்டிஷனுக்குள்ளே ஈக்குவல் கொடுத்துக்கிறேன், இஃப் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த என்டர் டேட்டா செலக்ட் பண்ணிக்கிறேன். இது லாஜிக்கல் டெஸ்ட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இது இருக்கான்னு பாருங்கள். இப்போ நம்ம ஒரே ஒரு காலம் ஃபில்இன் பண்ணுறதுனால நமக்கு செல் ரெஃபரன்சஸ் தேவைப்படாது. ஸோ நம்ம செல் ரெஃபரன்ஸ் எல்லாமே இது பண்ணிடலாம். கமா கொடுத்துட்டு இதை நான் வந்து ஒரு ஃபார்முலாவாக பஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு இந்த டேட்டா செலக்ட் பண்ணிக்கிறேன். இது ட்ரூவாக இருந்தால் இது ஃபால்ஸாக இதாக இருக்குன்னு சொல்லிட்டு என்டர் கொடுத்துட்டேன். கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க காமிச்சிடும். யாருக்கெல்லாம் லோன் எக்ஸ்டென்ஷன் நான் பண்ணுறேனோ அவங்களுக்கெல்லாம் ட்ரூ வரும். யாருக்கெல்லாம் லோன் எக்ஸ்டென்ஷன் பண்ணலையோ அவங்களுக்கெல்லாம் நமக்கு ஃபால்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்ம டேட்டாவை எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட இஃப் கண்டிஷன் ஆர் பேசிக் இஃப் கண்டிஷனோட ஃப்ளோ. பேசிக் இஃப் கண்டிஷன் நமக்கு இப்படி தான் நமக்கு இருக்கும். இதில் நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணதுனால எனக்கு அந்த லாஜிக்கல் லிஸ்ட் மாறிட்டு. ஸோ இப்போ நான் எடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆனால் நமக்கு எப்போவுமே இதே மாதிரி பண்ண முடியாது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பேர் போட்டிருக்கேன். இவ்வளோ பெரிய பேர்லாம் போட மாட்டேன். இன்னும் ஈஸியாக LTNE LTE அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக கூட சொல்லிக்கலாம். LTNE அப்படின்னா அவருக்கு லோன் தரமாட்டேன். LTE அப்படின்னா லோன் தருவேன் அப்படிங்கிற மாதிரி கீபோர்ட் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். இங்கே LTEன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கம்பெனிக்கு கன்சல்டன்சி பண்ணிட்டு இருக்கேன். அந்த கம்பெனியோட பேரும் LTE தான். லேர்ன் ட்ரெயின் அண்ட் ஏர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் அகேன் இது லக்கியாக நமக்கு வேலை செய்யுது. ஸோ இப்போ நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அடுத்தது NTன்னு போடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கீபோர்ட் ஷார்ட்கட்டும் பண்ணலாம் நீங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே பண்ண போகிறேன். இப்போ நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதே லாஜிக்கு தான் மறுபடியும் நான் அப்ளை பண்ணுறேன். ஆனால் இதில் ஒரு சின்ன கேட்ச் இருக்குது. எனக்கு ஒரு கண்டிஷன் இல்லை, 2 கண்டிஷன் வருது. ஸோ நம்ம LTE எடுத்துக்கிறேங்க. அதே மாதிரி இங்கே இது நான் LTNE எடுத்துக்கிறேன். இதுக்கு உண்டான போர்ஷன் சொல்லிடுறேன். LTEனா என்ன, LTNEனா என்னன்னு சொல்லிட்டு நான் ஃபார்முலா போட்டு அவுட்புட்டாக போடும்போது LTEன்னு எடுத்துக்க போகிறேன். ட்ரூவாக இருந்தால், ஃபால்ஸாக இருந்தால் LTNE அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க்கர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நடுவில் வந்து திடீர்னு நிறைய பேங்க் லோன் எல்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் பர்சனல் லோன் எடுத்துகிட்டு எல்லாம் பிஸ்னஸ் யூஸ் பண்ணிடுறாங்க. பிஸ்னஸ் நல்லா ஓடிச்சு அப்படின்னா தப்பிச்சிட்டாங்க, லோன் திரும்ப வந்துடும். பிஸ்னஸ் சரியாக ஓடலை அப்படின்னா டிஃபால்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி தனியாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் நம்ம டேட்டா செட்டில் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா நம்மளோட டேட்டா செட்டில் வரும்பொழுது நீங்கள் பேங்க் லோன் வாங்குறீங்கன்னா பிஸ்னஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ்க்கு உண்டான டேர்ன் ஓவர் நீங்கள் காட்டணும். அந்த பிஸ்னஸ் டேர்ன் ஓவர் இவ்வளோ இருந்தால் தான் நான் உங்களுக்கு லோன் தருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு புதுசாக ஒரு எலிஜிபிலிட்டி கண்டிஷனும் ஒன்று வச்சுட்டாங்க. இப்போ நான் வந்து முதல்ல வெறும் கிரெடிட் ரேட்டிங் மாத்திரம் தான் இருந்துச்சு கஸ்டமருக்கு. இதுவே வந்து பர்சனல் லோனாக இல்லாமல் பிஸ்னஸ் லோனாக மாறுது. இல்லைன்னா இதோட நேச்சர் வந்து அவங்க நம்ம சொல்லும் போது பர்சனல் லோன் வாங்கிட்டு அது பிஸ்னஸில் போட்டு அதை பர்சனல் லோனாக கட்டிக்கிட்டாங்கனாலும் ஓகே தான். இது 2 வகையான விஷயம் நடக்கும். ஒன்று, ஒரு பேங்கருக்கு பர்சனல் லோனாக போகும்போது வட்டி கம்மி, பிஸ்னஸ் லோனாக போகும்போது வட்டி ஜாஸ்தி. அதனால் நான் வட்டியும் ஜாஸ்தி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்காக இதை நான் ட்ரை பண்ணுறேன்.
இப்படி பண்ணும்போது 2 கண்டிஷன் வருது. நம்ம லாஜிக்கல் டெஸ்ட்டு இஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்த கண்டிஷன் யூஸ் ஆகும். இப்போ இந்த இஃபே பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இஃப்னு ஒரு டாபிக் ஒன்று. இப்போ இந்த நெஸ்டட் இஃப் வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஒரு வேரியன்ட் இங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இஃப்ஏ வந்து ஒரு 2 கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம க்ரைட்டீரியா 1 ஒன்று இருக்குது, க்ரைட்டீரியா 2 ஒன்று இருக்குது. க்ரைட்டீரியா 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நான் இஃப் அதுக்கப்புறம் அண்டு ஆர் நாட் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் என்னோட ரிசல்ட் வந்து 2 தான் இருக்குது, ஆனால் கண்டிஷன்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா ஐ வில் யூஸ் criteria 1. இதே வந்து இதே லாஜிக்கு இதே பெர்மிட்டேஷன் காம்பினேஷனை நான் இன்னொரு வகையாக யூஸ் பண்ணலாம். ஒன்று இஃப்னு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இஃப் எஸ் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நெஸ்டட் இஃப்னு சொல்லலாம். நெஸ்டட் இஃப் போகும்பொழுது நமக்கு ஒரே ஒரு சேஞ்ச் தான் இந்த இடத்துல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து அப்படியே உல்டாக மாறும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட ரிசல்ட் வந்து எவ்வளோ வேணா இருக்கும். என் கண்டிஷன் நான் 2 இங்கே போட்டிருக்கேன். தட் இஸ் இது இன்னும் சிம்பிளிஃபைடாக சொல்லணும்னா லெஸ் கண்டிஷன் மோர் ரிசல்ட். இதுவே பார்த்தீங்கன்னா மோர் கண்டிஷன் லெஸ் ரிசல்ட். எங்கெல்லாம் லெஸ் ரிசல்ட் மோர் கண்டிஷன் போடுறேனோ அங்கே நான் வந்து இஃப் அண்டு ஆர் நாட் யூஸ் பண்ணலாம். எங்கெல்லாம் என் கண்டிஷன் கம்மியாக இருக்குது ரிசல்ட் ஜாஸ்தி. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்வே எடுக்கும்போது எஸ் நோ மட்டும் சொல்ல மாட்டாங்க. மேபி, நாட் ஷுவர், தேர் இஸ் எ சான்ஸ், இந்த மாதிரி ஏதாவது நாட் ஷுவர் மேபி அப்படிங்கிறது ஒரு 3வது டைமென்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னீங்கன்னா என்னால் அண்ட் ஆர் நாட்டில் போட முடியாது. நான் இஃப் எஸ்ஸோ இஃப்போ இல்லைன்னா நெஸ்டட் இஃப்பில் தான் இந்த விஷயத்தை பண்ண முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிஷன் போடும்பொழுது இந்த மாதிரி 2 கண்டிஷன் வரும்பொழுது இஃப் எஸ் யூஸ் பண்ணலாமே அப்படிங்கிறத ஒரு தாட் ப்ராசஸாவோ இல்லை நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணலாமேன்னு ஒரு தாட் ப்ராசஸ் வந்ததுன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நம்ம முன்னாடி மேக்ஸ் இஃபில் ஒரு கண்டிஷன் போட்டு நம்ம மேனேஜ் பண்ணோம். அது மாதிரி இங்கே பண்ண முடியுமா அப்படின்னா நம்மளை கழுவி நம்மளை ஊற்றும். அதனால் இதை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது நான் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண போகிற புதுசாக ஒரு ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு. அதுக்கு வந்து அண்ட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இது நம்மளோட லாஜிக்கல் டெஸ்ட்டில் வர ஒரு விஷயம். அகைன் இந்த அண்ட் ஃபார்முலா பற்றி நான் நம்மளோட லிஸ்ட்டு சொல்லவே இல்லை. ஸோ கீழே வந்தீங்கன்னா நான் இங்கே அண்ட் ஃபார்முலா எடுத்துருக்கேன், ஆர் ஃபார்முலா எடுத்துக்க போகிறேன், இஃப் எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் வந்து அண்ட் அண்ட் இஃப் போட போகிறேன், ஆர் அண்ட் இஃப் போட போகிறேன். அப்புறம் இஃப் அண்டு ஆர் எல்லாத்தையும் போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா அண்ட் ஃபார்முலா போடுறேன். அண்ட் ஃபார்முலாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நேராக வரேன். இப்போ நமக்கு இந்த அண்ட் ஃபார்முலா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்படியே கண்ட்ரோலே கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் வந்துடும். இது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஸ் வெதர் ஆல் த ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அண்ட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் ஆல் த ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. இது நம்மளோட மேத் ஃபங்க்ஷனாலிட்டி மாதிரி. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஒன்று வரும். இது அப்படி எடுத்துக்காது. இது எப்படி எடுத்துக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ட்ரூ அப்படிங்கிறது என்னோட 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மாத்திரம்தான் ட்ரூ அப்படிங்கிற வார்த்தை தரும். இல்லை ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எனக்கு ஃபால்ஸ் தான் வரும். அது நான் எது ஆனாலும் சரி தான். அதை பொறுத்த வரைக்கும் எல்லா கண்டிஷனும் எஸ்ன்னு இருக்கணும், அப்போ தான் எஸ் ட்ரூ வரும். எல்லா கண்டிஷன் நோ இருந்ததுன்னா நோ, ஒரு கண்டிஷன் நோ இருந்தாலும் நோ தான். அப்படி தான் எடுத்துக்கோது. இது எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் பார்க்கலாம். இதில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு அண்டுக்குள்ளே நம்மளால் 255 லாஜிக்கல் டெஸ்ட் போட முடியும். ரொம்ப லெத்தியான ஒரு ஃபார்முலா. அது நம்ம 2 தான் இங்கே வச்சுருக்கோம், 2 தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். ஆனால் இங்கே இன்னொரு கேட்ச் உண்டு. போன வாட்டி நான் போடும்போது ஸ்பில் எஃபெக்டில் அப்படியே லெட்டு மாதிரி போட்டு போயிட்டேன். அந்த மாதிரி ஸ்பில் எஃபெக்டில் இங்கே பண்ண முடியாது. ஏன்னா இது 2 காலம் ஆன்சர் பண்ணுறேன். அதனால் இது நான் வேறு வழி இல்லாமல் செல் ரெஃபரன்ஸஸ் மூலமாக தான் பண்ணணும். அப்போ ஒத்தையாக தான் பண்ணியாகணும். நான் அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிப்பேன், ஈக்குவல் டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அண்ட் ஆரம்பிப்பேன். அண்ட் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட் நான் வரேன், என் கிரெடிட் ரேட்டிங் வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு மேலே வேல்யூவாக இருந்ததுன்னா இதை லாக் பண்ணிக்கோங்க, F4 ஒன்ஸ் காமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வரேன், என் இந்த சேல்ஸ் வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு இதுவாக இருந்ததுன்னா இது 2மே மேட்ச் ஆச்சுன்னா என்ன வரும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ நான் போட்டுட்டு இந்த ஆன்சரை பப்ளிக் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தோடனே சர் அப்படின்னு எல்லாத்துக்கும் வரிசையாக 1 கிலோ வந்துடுது. இதை பார்த்தோன்னே பேங்க் மேனேஜருக்கு அப்படியே ஹார்ட்டை பிடிச்சி உட்காந்துருப்பாரு. ஐயோ ஒரே ஒருத்தன் தான் தேர்றானா,
இது கட்டாது போட்டிருக்கு நமக்கு அப்படின்னு நினச்சிருப்பாரு. இப்போ யாருக்கெல்லாம் ஃபால்ஸ் வருதோ அவங்களுக்கெல்லாம் நம்மளால டேக்ஸ் லோனை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை அப்படியே ஒரு F2 கொடுத்து எடிட் பண்ணிவிட்டு நம்ம கர்சரை கொண்டு வந்து ஈக்குவல் டுக்கு அப்புறம் வச்சுட்டு இஃபை போட்டுட்டு தென் கடைசியில் வந்துட்டு கமா கொடுத்துட்டு இந்த LTE செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் லாக் பண்ணணும், ஏன்னா நம்ம சேர்ந்து செல் ரெஃபரன்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கமா கொடுத்துக்கிறேன், LTNE அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதையும் லாக் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பேக் கொடுத்து கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா எங்கெல்லாம் LTE வரும், எங்கெல்லாம் LTNE வருங்கிறது பார்க்கலாம். ஒரே ஒரு LTE தான் வருது. இப்படி நம்ம ஓடிச்சுன்னா நம்ம NBFC பேங்க்கு இழுத்து முட்டு தான் போகணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் லீனியண்ட்டாக இருந்ததுன்னா இந்த விஷயத்த பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம். இந்த இடத்துல வரும்போது தான் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நான் யூஸ் பண்ண ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதே அண்டை கடைசியில் பார்த்தீங்கன்னா இஃபை போட்டு இந்த 2 கண்டிஷன் கொண்டு வந்துட்டேன். இந்த கண்டிஷன் நான் இங்கேருந்து இங்கே நான் இப்படி கொண்டு வரது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரெஃபரன்ஸாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடிச்சுக்கலாம். நான் அடிக்கும்போது ஒரு விஷயம் கண்டிஷன் அடிக்கிறீங்க, கண்டிஷனை போடும்போது எப்போவுமே டபுள் கோர்ஸில் போடணும். அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் சரியாக வரும், இல்லைன்னா வராது. தயவு செஞ்சு நீங்கள் இது வந்து சம்மிஃபில் நம்ம வேலை செய்ய முடியும் நடக்கும். அதனால் கண்டிஷன் எங்கெல்லாம் ஃபில் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாவை டபுள் கோர்ஸில் போடணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ட்ரூவாக இருந்தால் LTE லோன் டாப்அப் எக்ஸ்டென்ஷன் அலவுடு. இதே வந்து ஃபால்ஸாக இருந்தால் LTNE லோன் டாப்அப் நாட் எக்ஸ்டெண்டட் ஆர் நாட் எக்ஸ்டென்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இதே லாஜிக்கை நான் ஆரில் யூஸ் பண்ணலாம். ஆரில் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும் நம்ம இங்கெல்லாம் மிஸ் ஆச்சோ அங்கெல்லாம் அது மேனேஜ் ஆகும். அதே மாதிரி நான் திருப்பி ஆர் போட்டுக்கிறேன். ஆரும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெல் எஃபெக்டராக 2 காலம் எடுக்கிறதுனால நேராக இங்கே வந்துடுறேன். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அபவ் F4 கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. காமா இங்கே வந்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அதே கண்டிஷன் தான் மறுபடியும் போட்டிருக்கேன். ஆனால் ஆர் ஃபார்முலாவில் போட்டிருக்கேன், அவ்வளோதான். க்ளோஸ் பேக் கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கோங்க. நான் அதை செலக்ட் பண்ணும்போது நான் கண்ட்ரோல் என்ட்ரு கொடுக்க முடியாது, ஏன்னா நான் ஒரு செல்லு தான் போட்டேன். இப்போ மேனேஜர் வாயெல்லாம் பல்லு இல்லை, மூஞ்சியே இப்படிலாம் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரூ இருக்குது. வட்டி நிறையா கொடுத்தாருன்னா அவருக்கு போனஸ் கீனஸ் அவருக்கு நிறைய கமிஷன்லாம் வரும். அப்படியே நேராக வந்துடுறேன். இப்போ இஃப் போட்டுக்கிறேன். கடைசியாக வரேன், சாரி இஃப் போடுறேன். கடைசியில் வரேன், கமா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸில் LTE இல்லைன்னா LTNE அப்படின்னு போட்டு க்ளோஸர் கொடுத்து கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு லிஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். அப்படியே ரன் த்ரூ பண்ணுறது இந்த ஃபார்முலாவை இந்த சென்டர் பண்ணனா நீங்கள் பார்க்கலாம் நிறைய LTE பார்ப்போம். போன வாட்டி பார்த்தீங்கன்னா LTE இல்லை, LTNE தான் நிறையா இருந்துச்சு. அது அப்படியே இந்த வாட்டி உல்ட்டாக போயிட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஃபெலோ இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அவன் தேரல. அவன் 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல. இவனுக்குலாம் லோனை கொடுத்தானா லோனே நமக்கு திருப்பி வராது. அதனால் எனக்கு லோனை கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. இதுக்கு உண்டான ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஆர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஃப் போட்டிருக்கேன். இது என் குருநாதருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா என் குருநாதர் போடும்போது பார்த்தீங்கன்னா இதை நான் இப்போ எப்படி எழுதுனேன்னா முதல்ல ஆர் போட்டேன். அதுக்கப்புறம் ஆரில் ஆன்சர் வந்ததுக்கப்புறம் இஃபத்துக்கு முன்னாடி போட்டு இஃபோட ஆன்சரை ஆருக்குள்ளே கொண்டு வந்தேன். இது நம்ம என்ன சொல்லுவோம்னா என் குருநாதர் என்ன சொல்லுவார்னா இன்சைட் அவுட் அப்படிம்பாரு. எக்ஸல் இஸ் ஃபன் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது. அந்த அவர் தான் என் குருநாதர். அவர் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் தாறுமாறாக சொல்லுவார். அந்த மனுஷனோட இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த யூடியூப் சேனல் ஆக்சுவலாக ஆரம்பித்தேன். எனக்கு நாலேஜ் இருக்குன்னு தெரியும், ஆனால் இது எல்லாருக்கும் சேரணும் அப்படிங்கிற பாயிண்ட்டு தோணுச்சு. நான் கோவிலில் இருக்கும்போது ரொம்ப வெட்டியாக இருந்ததுனால எனக்கு வாய்ப்பும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் யூடியூப் சேனலோட பாயிண்ட் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ யூடியூப் பற்றி நம்ம பெருசாக நான் யோசிக்கல, நிறைய அதை பற்றி படிக்கல. இப்போ நிறைய டைம் படிச்சுருந்துருக்கலாம், நான் படிக்கலை. ஆனால் அது ரொம்ப நல்ல ஸ்டார்ட் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 6-7 சேனல் வச்சுருக்கேன் யூடியூப்பில். இப்போ ஒரு சேனலாக தான் நான் ஒரு சேனல் இப்போ நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கேன். இந்த சேனல் ஆக்டிவ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த சேனலோட ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா டேலிக்கு தனியாக ஒரு யூடியூப் வச்சுருக்கேன், பார்பேக்கு ஒரு யூடியூப் வச்சுருக்கேன், டேப்லோக்கு ஒரு யூடியூப் வச்சுருக்கேன். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இல்லாமல் வேறு ஏதாவது ஆஃபீஸ் இருக்கா அப்படின்னா அந்த ஆஃபீஸ்க்கான யூடியூப் வச்சுருக்கேன். அதில் கூகுள் ஷீட்டு நான் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு 5-6 லிஸ்ட் வச்சுருக்கேன். இப்போ நான் இதிலே பார்த்திங்கன்னா நம்ம VBA மேக்ரோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் எல்லா மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷனில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது பெருசாக யூஸ் ஆகாது. அதனால் அதுவும் ஆஃபீஸ் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது. எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது நம்ம கடைசியாக பண்ண போகிற லாஜிக் வந்து இது எல்லாத்தையும் ஒட்டுக்க போட்டு பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து இன்னும் கொஞ்சம் ரணகுடம் போயிட்டு அவன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா நீ என்ன வேணா எடுத்துக்கப்பா தம்பி, முதல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். முதல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா உனக்கு லோன் கண்டிப்பு. அடுத்த 2த்துல ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 3 கண்டிஷன் கொடுத்துட்டேன். கிரெடிட் ரேட்டிங் 1,
சேல்ஸு கிரெடிட் ரேட்டிங் 2. எனக்கு கிரெடிட் ரேட்டிங் 1 மஸ்ட் மேண்டேட்டாக கண்டிப்பாக அது மேலே இருந்தால் மட்டும்தான் உனக்கு லோனை அப்ரூவே பண்ணுவோம் தம்பி, இல்லை மாட்டோம். கிரெடிட் ரேட்டிங் 2 லாஸ்ட் இயர் சேல்ஸில் ஏதாவது 1 இருந்தால் போதும் உன்னை அப்ரூவ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறதான் பாயிண்ட்டு. இப்போ இதையும் நான் பார்த்தீங்கன்னா பிச்சு எழுதி வச்சுருப்பேன். இதில் முதல் ஃபார்முலா எழுதியிருக்கேன், அண்டு அதுக்கப்புறம் ஆர் போட போகிறேன். இப்படி தான் நம்ம ஃபார்முலா வரும். அப்புறம் இஃப் ஆட் பண்ணனா இது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நேராக வரேன், ஃபஸ்ட்டு ஈக்குவல் போட்டு அண்டு போட்டுக்கிறேன். அண்டு போட்டு நான் இந்த டேட்டா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு என்னோட மேலே இருக்க வேல்யூ இதை லாக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பேக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கிறேன். கொடுத்தீங்கன்னா இதுலேயே ஃபால்ஸ் இருந்ததுன்னா அவர் கம்மனு கிளம்பி போயிட வேண்டியதான். இதுக்கப்புறம் அவர் என்ன தலைக்கு தண்ணி குடிச்சாலும் அடுத்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் அவர் பிரோஜனமே இல்லை. நம்ம அண்ட் ஃபார்முலாவில் ஃபால்ஸ் வந்துட்டதுன்னா அவர் வீட்டுக்கு தான் போகணும். அப்போ நான் இதோட நிறுத்திக்கலாமே சார் அப்படிங்கிற ஒரு சான்ஸ், ஒரு கேள்வி நமக்கு வரும். எனக்கு என்னென்னா நம்ம எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறது தான் லாஜிக்காக. நல்லா F2 கொடுத்துட்டு இப்போ அடுத்த 2 ஃபார்முலாவில் ஏதாவது 1 சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ இருக்கிற ட்ரூவில் ஏதாவது உதவாங்குதான்னு பார்க்கணும். ஏன்னா நான் அண்டு வச்சு ஆரம்பிச்சதுனால அடுத்தது ட்ரூவாக ஏதாவது 2த்துல 1 ட்ரூவாக வந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும். 2மே ஃபால்ஸாக இருந்தால் இந்த 3 பேர் ட்ரூவில் யாராவது ஒருத்தனுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் கமா கொடுத்துட்டு ஆர் போட்டுக்கிறேன். போட்டு இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். அடுத்தது இஃப் திஸ் இஸ் கிரேட்டர் தன் தான் போட்டுருக்கேன், கிரேட்டர் தன் ஈக்குவல் டு இல்லை, அதனால் கிரேட்டர் தன் எடுத்து இதை போட்டுக்கிறேன், லாக் பண்ணிக்கிறேன். அப்புறம் கமா கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு கிரேட்டர் தன் ஈக்குவல் டு போட்டு இதையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், லாக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு கர்சர் வச்சுட்டு நம்ம ப்ராக்கெட்டை ரெண்டோடி க்ளோஸ் பண்ணி 2 ஃபார்முலா இங்கே இருக்குது. கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ 3 ட்ரூ எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெருசாக தான் வாங்கலை. நம்ம ஃபார்முலாவை மொத்தமாக போட்டிருக்கேன். முதல்ல தனியாக அண்டு போட்டிருக்கேன், அப்புறம் அண்ட் அண்ட் ஆர் போட்டிருக்கேன். இப்போது அண்ட் அண்ட் ஆர் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இஃபை போட்டு யாருக்கெல்லாம் லோன் தரேன் யாருக்கு லோன் தரலை அப்படின்னு சொல்லணும். அதனால் இஃபை போட்டுறேன். போட்டு கடைசியில் வந்து கமா கொடுத்து டபுள் கோட்ஸ் போட்டு LTE லோன் டாப்அப் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு போட்டேன் கமா. அது மட்டும் இங்கே வந்து LTNE லோன் டாப்அப் இஸ் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்து என்ட்ரு கொடுத்துறேன். கொடுத்துட்டு ரன் த்ரூ பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக யாருக்கெல்லாம் ட்ரூ வந்துச்சோ அவங்களுக்கெல்லாம் லோன் டாப்அப் வந்திருக்கும், LTE வந்திருக்கும். யாருக்கெல்லாம் லோன் டாப்அப் வரலையோ அவருக்கு LTNE வந்திருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு டேட்டா பண்ணுவோம். இன்றைக்கி காத்தால் நான் ஒரு ஆர்டிக்கல் லிங்க்டின்ல படித்தேன். ஒரு ரணக்குரமாக வருதோ இருந்தால் தான் அது எப்படித்தான் யோசிக்கிறானோ அப்படின்னு நான் யோசித்தேன் இந்த வேலை பண்ணோன்னே. இப்போ நான் இந்த கண்டிஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான் நம்ம நார்மலாக உட்காந்து எடுத்து வேலையை செய்வோம். இதில் எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணது இந்த ஆள் சொன்ன அந்த ஆர் தான். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டிருக்கான். ஈக்குவல் டு போட்டிருப்பான். ஈக்குவல் போட்டிருக்கான். இதில் புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கான். 6வது ஒன்று டெக்ஸ்ட் ஒன்லின்னு. டெக்ஸ்ட் ஒன்லி பார்த்தோன்னா இப்போ நான் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் இருக்குது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுக்கு ஒரு சிம்பிள் இருக்குது, லெஸ் தென் கிரேட்டர் தென் ஈக்குவல் இருக்குது, நாட் ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது, ஈக்குவல் டு போட்டு பார்த்தா ஈக்குவல் டு ஃபார்முலா வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் உல்ட்டாவாக போட்டிருந்தாங்க. கிரேட்டர் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டு லெஸ் தென் அந்த பக்கம் ஒன்று முன்னும் போகிற நம்ம முறைச்சிட்டு இருக்க மாதிரி போட்டிருந்தான். இந்த ஃபார்முலா போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட இந்த மாதிரி டேட்டா ஒன்று இருக்குது. இதில் எனக்கு டெக்ஸ்ட் ஃபீல்டு மட்டும் இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா வெறும் டெக்ஸ்ட்டுங்கிறது அந்த வினோ மட்டும் எடுக்காமல் டெக்ஸ்ட் ஃபார்மேட் இருக்க 1 2 3 சேர்த்து இது எடுக்குது இந்த ஃபார்முலா போடும்போது. இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா கவுண்ட் இஃப். இதை நான் காத்தால படித்தேன், இது காத்தால நான் போடவும் ஆரம்பித்தேன். ரேஞ்ச் எடுத்துகிட்டு கமா கொடுத்துட்றேன். நம்ம கண்டிஷன் போட போகிறோம். கண்டிஷன் நம்ம இந்த செல் ரெஃபரன்ஸ் ஒன்று கிடையாது, நான் டபுள் கோட்ஸ் போட்டுட்டு நான் என்ன பண்ணேன் நம்ம யூஸ் பண்ண அந்த கண்டிஷனை போடுறேன். இது பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கண்டிஷன் இருக்குது. இது நம்ம ஸ்மைலில் ஏதாவது இது மாதிரி ஸ்மைலி வருதான்னு தெரில. ஸ்மைலில் ஏதாவது இருந்தால் பார்க்கலாம். இது எக்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, பட் எக்ஸ் கிடையாது. இது கிரேட்டர் தென் லெஸ் தென் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உல்ட்டா எஃபெக்டில் போட்டிருக்காங்க. இதை க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 3 கொடுக்கும். இந்த ஆள் இது மாதிரி நிறைய பண்ணுறான். நீங்கள் யாராவது லிங்க்டின்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக நான் இன்னொருத்தரை ஃபாலோ பண்ணுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இந்த ஆளோட 2-3 ட்ரிக்ஸ் நான் பார்த்துருக்கேன். செம்மையாக இருக்கும், ஒர்த்து இந்த ஆளை ஃபாலோ பண்ணுறது. நீ என்ன கூட ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம், இந்த ஆளை ஃபாலோ பண்ணு. ஏன்னா சான்ஸே இல்லை. ஏன்னா எனக்கு பிடிச்சது நான் இந்த ஆளை ஃபாலோ பண்ணலை ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஆனால் கண்டிப்பாக இந்த ஆளை நான் ஃபாலோ பண்ண வச்சுருக்கேன். இந்த ஆளோட இது நான் இந்த ஆள் கிரெடிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது போட்டேன். ஏன்னா இந்த ஆள் வெறும் டெக்ஸ்ட்டாக தான் இந்த கண்டென்ட்டை கொடுத்துருந்தான். இதை நான் என்ன பண்ணேன்னா உட்காந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்கேன். இதில் இந்த ஆள் கொடுத்த ஆன்சர் நான் காட்டுறேன். இந்த ஆள் கொடுத்த அதே எக்ஸாம்பிள் தான் எடுத்துருக்கேன். நல்ல சும்மா ஊடலை 1-2 நான் ஏதாவது வித்தியாசமாக போடணும்ல, அதனால நான் வித்தியாசமாக எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். பட் இந்த ஆள் கொடுத்த கண்டென்ட்டும் இதுதான்.
கிட்டத்தட்ட அதே தான் கொடுத்துருந்தாலும் இருங்க வாரேன். இது நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ சின்னதாக ஒன்று போடணும்னு ஐடியா வச்சுருக்கேன். ஆனால் நான் இங்கே சொன்ன நல்லா இருக்குன்னு தோணுச்சு, நான் என்னால் கட்டுப்படுத்த முடியல, அதனால் சொல்லிட்டேன். ஸோ அந்த ஆள் கொடுத்த டேட்டா இது தான். ஸோ கிட்டத்தட்ட அதே தான், நான் அந்த ஆள் கொடுத்ததை எடுத்து தான் நான் எக்ஸாம்பிளாக போட்டிருக்கீங்க. புதுசாலாம் நான் ஒன்றும் போடலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் கொடுத்ததும் இதே மாதிரி தான். ஒரு ஆனால் அப்படி கொடுத்தாருன்னா 1 கொடுத்தாரு. 1 வந்து நம்பரை டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக போட்டிருக்காரு, அப்புறம் 2C போட்டிருக்காரு, அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்காரு, அந்த ஃபார்முலாவை ரவுண்டும் பண்ணி கட்டிருக்காருங்க. ஸோ இந்த மாதிரி உட்காந்து எக்ஸலில் கொஞ்சம் வேறு லெவல்லலாம் உட்காந்து யோசிக்கிற மக்கள் நிறைய பேர் நாட்டில் இருக்காங்க, உலகத்தில் இருக்காங்க. அதாவது நாட்டில்னு சொல்லக்கூடாது, நாட்டிலையும் இருக்காங்க, நான் மட்டும் இல்லை, சில ஃப்ரீக்ஸ் இருக்காங்க எக்ஸலில். எக்ஸல் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது, அவங்களாம் எக்ஸல் ஃப்ரீக்ஸ். அவங்கெல்லாம் நான்லாம் அதில் எந்த முனையில் இருக்கேன் கூட தெரியாது. ஆனால் இதில் நல்லா இருந்துச்சு. இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வரும்போது ஷேர் பண்ண நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நன்றி. நாளைக்கு வரும்பொழுது நாம் இஃப் எஸ் நெக்ஸ்ட் இப்போ ஒரு சின்னதாக ஒரு வாட்டி தொட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து நம்ம அடுத்தடுத்த டாபிக் ஜம்ப் பண்ணுவோம். நம்ம இந்த வாரத்தில் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி வி லுக்கப் எக்ஸ் லுக்கப் அப்படிங்கிறத ஒரு க்ரக்ஸ் கொடுத்துட்றேன். நம்ம 1 மணி நேரத்தில் அதை கவர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஹெச் லுக்கப் தேவைப்பட்டுச்சுன்னா பண்ணிக்கலாம். நான் ஹெச் லுக்கப்பும் கண்டிப்பாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறேன். நான் இன்றைக்கி நான் இந்த வாரத்தில் க்ளோஸ் பண்ணணும்னு நினச்ச விஷயத்தில் வி லுக்கப் எக்ஸ் லுக்கப் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். அது நான் எல்லாமே இண்டெக்ஸ் மேட்ச்சு அதெல்லாம் பண்ணணும், 2A லுக்கப்லாம் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பட் இப்போ 2A லுக்கப்லாம் பண்ணுறதுக்கான பாயிண்ட்லாம் இல்லை. ஏன்னா ஒரு நாள் ஒரு செஷனுக்காக போகிறதுனால என்னால் அந்த செஷன் எடுக்க முடியல. அதனால் அதோட பாயிண்ட், அதாவது புதன்கிழமையோட கிளாஸை வியாழக்கிழமை எடுக்கிறேன், வியாழக்கிழமை கிளாஸை வெள்ளிக்கிழமை போகுது. இந்த வாட்டி சனிக்கிழமை எடுக்கல, சனிக்கிழமை சின்ன வேலையை வெளியே போகிறதுனால என்னால் பண்ண முடியல, மன்னிக்கணும். அடுத்த வாரம் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் பண்ணுறேன். இல்லைன்னா அடுத்த வாரத்துக்கு உண்டான லோடெல்லாம் முன்னாடியே சனிக்கிழமை நேரத்துக்கு முடிஞ்சால் வேலை செஞ்சுட்டு போட்டுறேன். நம்ம லைவ் கிளாஸ் எடுக்கல, அதனால் ரெக்கார்டிங் தான். நான் டைம் கிடைக்கும் போது ரெக்கார்ட் பண்ணி போட்டேன்னா உங்களுக்கு இதை அப்படியே கிடைக்கிறேன் அப்புறம் கொண்டு போயிடலாம். மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள், இது கற்றுக்கோங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக். அண்டு இஃப் ஆறு நாட்டு அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு 2 ஃபீல்டு உங்களுக்கு பிளாங்காக விட்ருக்கேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம். இந்த ஃபைலெல்லாம் நான் உங்களுக்கு அநேகமாக இந்த வாரம் சனிக்கிழமை அனுப்பிடுவேன். ஸோ இந்த வாரம் 2 கிளாஸ் 3 கிளாஸ் தான் போயிருக்கனால இந்த வாரம் சனிக்கிழமை அந்த ஃபைல் அனுப்பிச்சிடுவேன். மறுபடியும் மீட் பண்ணுவோம் நாளைக்கு. நன்றி மக்களே, குட் நைட்.